ஹலோ ஹேக்கர்ஸ் எல்லாரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி, தென் சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நான் காமன் சைபர் அட்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஹேக்கர் எப்படி ஒரு அட்டாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அதையும் நான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நான் சைபர் செக்யூரிட்டியில் எந்த மாதிரி டொமைன்லாம் இருக்குது, ஸோ நம்ம என்ன ரோலை சூஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், அது மட்டும் இல்லை. ஸோ ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ ஃபைனலாக பார்த்தா இந்த ஒரு கண்டென்ட் பயங்கரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேஷன்ஸ், இவங்க எல்லாரையும் எப்படி ப்ரொடக்டிவாக வைக்கிறது எல்லாமே பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைனக்ஸ், நெட்வொர்க்கிங், ஓஷன்ட்டு இந்த மாதிரி பல எபிசோடை பார்த்து நம்ம போட்டுக்கிட்டு வரும். ஸோ ஷார்ட்ஸை பார்த்தா தினமும் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரும். இன்றைக்கும் பார்த்தா ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கரை நம்ம பார்த்தா இப்போ செயல்பட போகிறோம். ஸோ இந்த டெக்னாலஜி உலகத்தில் ஃபுல்லாக பார்த்தா டிஜிட்டல் வேர்ல்டு, எவ்ரி டிவைசஸ் கனெக்டட் வித் இன்டர்நெட். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் டச் ஸ்க்ரீனாக இருந்தாலும் சரி, ஐஓடி டிவைஸ் இருந்தாலும் சரி, ஒரு டிவைஸ் இன்டர்நெட்டு கூட கனெக்ட் பண்ணிவிட்டா அது செக்யூராக இருக்கா இல்லை அன்செக்யூராக இருக்கான்னு நம்ம முதல்ல செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கூட இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்கேம் இங்கே பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஸ்கேம் ஆச்சு நடக்காமல் இருந்தது கிடையாது. ஏன்னா தினமும் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தா ஸ்கேமை கண்டுபிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி இஸ் நத்திங் பட் ப்ரொடெக்ட் சிஸ்டம், நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா ஃப்ரம் எ சைபர் அட்டாக். வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிடுங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ரொடெக்டிங் டேட்டா, ப்ரொடெக்டிங் யூசர், ப்ரொடெக்டிங் நெட்வொர்க், ப்ரொடெக்டிங் டிவைஸ், இந்த எவ்ரிதிங் ஆல் செக்யூர் பண்ணுறது தான் சைபர் செக்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விஷயங்களை பார்த்தினா ஒரு ஹேக்கரால் செக்யூர் பண்ணணும். அதுதான் எத்திக்கல் ஹேக்கர். ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களுடைய டேட்டாவையும் பார்த்தா செக்யூர் பண்ணணும். ஒரு யூசர் பார்த்தா புதுசாக சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அக்கௌண்ட்டை பார்த்தா செக்யூராக வச்சுக்கிட்டு இருக்கணும். எந்த ஹேக்கர்கிட்டையும் பார்த்தா கொடுக்காத அளவுக்கு பார்த்தா ப்ரொடெக்டிங்காக இருக்கணும். தென் நெக்ஸ்ட் என்னென்னா நெட்வொர்க்கிங். இப்போ வெரைட்டி டைப்பாக பார்த்தா நெட்வொர்க்கிங்கில் பார்த்தா சரியான ஹேக்கிங் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் என்னென்னா டிவைசஸ். இப்போ ஒயர்லெஸ் டிவைசஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ணுறாங்க ஈஸியாக. கீழே கிடக்கிற யூஎஸ்பி பென்ட்ரைவ் இதெல்லாமே பார்த்து நம்மளுடைய லேப்டாப்பில் இன்செர்ட் பண்ணுறதால நிறைய மால்வேர் இன்ஸ்டால் ஆகி பெரிய பெரிய பிரச்சனைலாம் பார்த்தா வந்துக்கிட்டு இருக்குது. சரி, உங்களுக்கு வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டினா என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியலன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், ரிப்பீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் பார்த்தா நீங்கள் நோட்ஸாக பார்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். நீங்கள் இப்போ மொபைலில் லாக் போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லாக் போட்டு வச்சுக்கிறீங்க? யாருன்னா ஒரு நெய்பர் உங்களுடைய டேட்டாவை பார்க்கக்கூடாது. ஸோ உங்கள் ரிலேஷனாக இருந்தாலும் சரி, உங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்க யாருமே பார்த்தா என்னுடைய மொபைலை பார்க்கக்கூடாது. அதனால தான் நிறைய பேர் பார்த்தா பர்சனல் லாக் போடுறாங்க. அது உங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு செக்யூரிட்டின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் வெளியே போயிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்ல, ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா எல்லாம் செக்யூராக இருக்கா, எவனா ஒரு தெஃப் வந்து திருட மாட்டானா, இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தா ஃபயர் வால், ஆன்டிவைரஸ், என்கிரிப்ஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தா இருக்குது செக்யூரிட்டிக்காக. ஸோ இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, ஒய் சைபர் செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் ரெண்டு விதமான பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. ஒன்று அவாய்ட் பண்ணுறவங்க, இன்னொன்று அக்செப்ட் பண்ணுறவங்க. ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவாய்ட் பண்ணுறவங்க பார்த்தா நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டி, ஹேக்கிங் இந்த ஒரு பேரை கேட்டாலே பார்த்தா பயப்படுவாங்க. என்ன கிரிமினலா, இதெல்லாமே கிரைம் பண்ண போகிறீங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தா யோசிப்பாங்க. இன்னொரு பக்கத்தில் அக்செப்ட் பண்ண போகிறவங்க, நான் டிஃபைன் பண்ண போகிறேன், ஸோ இந்த காப்பாற்ற போகிறேன், இந்த நெட்வொர்க்கிங்கில் இந்த ஹேக்கிங் நடந்திருக்கு, இது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இது நான் எப்படியாச்சும் ப்ரிவென்ட் பண்ணியே அவனு பார்த்தா இன்னொரு பக்கத்தில் அக்செப்ட் பண்ணிட்டு போராடுவாங்க. இந்த சைபர் செக்யூரிட்டியில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பல விஷயங்கள் பார்த்தா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுடைய மொபைல் எவ்ரி செகண்டுக்கும் ஹேக் ஆகிருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஸோ எவ்ரி செகண்டுக்கும் ஹேக்கர்ஸ் எனி வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. வெப்சைட்டு மட்டும் இல்லை, ஒரு கம்பெனியோட டேட்டா, யூஸரோட அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்ரி செகண்டுக்கும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்து ஃபாரின் கண்ட்ரி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம், ஃபிஷிங், ரேன்சம்வேர் அட்டாக் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது இந்த நெட்வொர்க் வேர்ல்டில். சைபர் செக்யூரிட்டிக்கு ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாமே பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூகுள் பே இவங்கெல்லாம் உங்களுடைய காசு எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? இதுவும் பண்ண முடியாது. ஸோ ப்ரிவென்ட் எ மணி லாஸ். ஸோ கூகுள் பே எந்த ஒரு ஹேக்கரும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்தா நம்மளுடைய காசை பார்த்தீங்கன்னா செக்யூராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொடெக்டிங் பர்சனல்
பர்சனல் டேட்டா. நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டேட்டா, உங்களுடைய ப்ரைவசி யாருமே எடுக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் வித் செக்யூரிட்டியோட பார்த்தீங்கன்னா பர்சனல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்னன்னா செக்யூர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். தென் ஃபைனலாக என்னன்னா ஸ்டாப் சைபர் கிரிமினல்ஸ் ஃப்ரம் எ மிஸ்யூஸ் யுவர் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போகிறீங்க, உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து இதை ஒரு ஜெராக்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெராக்ஸை போட்டு தராங்க. எனக்கு 2 காப்பி மட்டும் போதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அதை 3 காப்பியை எடுத்து வச்சுக்கிட்டு உங்ககிட்ட மட்டும் 2 காப்பியை கொடுத்துட்டு அந்த ஒரு காப்பியை பார்த்தீங்கன்னா அவங்க இல்லீகலாக சேல் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. என்ன தான் ஒரு பக்கத்தில் குறைஞ்சிக்கிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செக்யூர் பண்ணுறதுக்கு ஆட்கள் தேவைப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்த்தா சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டாக கரியரை பார்த்தா சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேர்ட் என்னென்னா காமனாக இந்த உலகத்தில் சைபர் அட்டாக்ஸ் எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபிஷிங் அட்டாக், இமெயில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. தென் மால்வேர், ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர், வைரஸ், ட்ரோஜன், ரான்சமர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறதால நம்மளுடைய டேட்டா அட்டாக் ஆகுது. ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக், கெஸ்ஸிங் பாஸ்வேர்ட் யூஸிங் டூல், ஜான் ரிப்பர் இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணுறதால பார்த்தா பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறாங்க. தென் ஃபோர்த் என்னென்னா MITM அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டுப்போம். ஸோ மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஹேக்கர் இன்டர்செப்ட் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுற அட்டாக் தான் இது. தென் ஃபிஃப்த்து ஒன்று என்னென்னா DDoS அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டேட்டாவை ஓவர்லோட் பண்ணுறது, சர்வரை கிராஷ் பண்ணுறது, சர்வரை ஷட் டவுன் பண்ணி ஸோ அதை ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை கிராக் பண்ணுறதுக்கு தான் இந்த DOS அட்டாக், DDoS அட்டாக் பார்த்தா எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. நான் சொன்னதுலையுமே பார்த்தா ஒரு 5 அட்டாக் தான் சொல்லியிருப்பேன். சிம்பிளான அட்டாக், இது எல்லாமே காமனாக நடந்துக்கிட்டு இருக்கிற அட்டாக்கு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக படிக்க போனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டாக் போகுதுன்னு எனக்கே தெரியாது. எல்லாம் கணக்கே இல்லாத அளவில் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் வேர்ல்டில் நிறைய அட்டாக்ஸை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஹேக்கர், இங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டை பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹவு ஹேக்கர் அட்டாக், சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன். ஹேக்கர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விக்டிமை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீகானசன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தா ஆக்டிவ் பேசிவ் அட்டாக்னு சொல்லுவாங்க. 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்டிமோட டேட்டா இன்ஃபர்மேஷன், ஓல்டு இன்ஃபர்மேஷனை பார்த்தா கேதர் பண்ணுவாங்க. தென் செகண்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கேன் வால்னபிலிட்டிஸ். ஸோ உங்களுடைய விக்டிமை சூஸ் பண்ண உடனே ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டில் என்ன மாதிரி லூப் ஹோல்லாம் இருக்குன்னு பார்த்தா கண்டுபிடிப்பாங்க. செகண்டாக பார்த்தா ஸ்கேன் பண்ணுவாங்க. தென் தேர்டாக என்ன பண்ணுவாங்கன்னா வீக் பாயிண்ட் லூப் ஹோல் இருக்குன்னு பார்த்தா செக் பண்ணுவாங்க. ஃபோர்த் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை கண்டுபிடிப்பாங்க. எப்படி எந்த ஆங்கிளில் கண்டுபிடிச்சா இந்த எந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுறதால நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆக்சஸ் கெயின் எடுப்பாங்க. நார்மலாக ஒரு யூசர் மாதிரியே உள்ளே போய் பார்த்தா ஒரு ஹேக்கரை பார்த்தா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் கெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக தான் ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. அந்த ஹோல் டேட்டாவையும் பார்த்தா ஸ்டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போய் பார்த்தா ஒரு மால்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதனால் என்ன நடக்குன்னா அந்த ஆர்கனைசேஷனில் என்னெல்லாம் நடக்குதோ, அந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே பார்த்தா ஹேக்கருக்கு டீட்டெயிலாக தெரியும். தென் நெக்ஸ்ட் என்னென்னா சைபர் செக்யூரிட்டி கரியராக சூஸ் பண்ணுறவங்களுக்கு வெரைட்டி டைப் ஆஃப் டொமைன்ஸ் பார்த்தா இருக்குது. ஸோ மல்டிபிள் டைப் ஆஃப் பேத் இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நெட்வொர்க் செக்யூரிட்டி, இதில் ஃபயர்வால், ரவுட்டர், நெட்வொர்க்கிங் மானிட்டர் இதெல்லாமே பண்ணுவாங்க. சாக் அனலிஸ்ட் எனி டைம் 24/7 பார்த்தா மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பெனிட்ரேஷன் டெஸ்டிங், எத்திக்கல் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், கிளவுட் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இந்த மாதிரி டொமைன்லாம் நிறையவே இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் இப்போ எந்த லெவலில் இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரி ரோல் எடுத்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், ஸோ எஃபெக்டிவாக இருக்கும், அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் டொமைனுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு பார்த்தா செப்பரேட்டான வீடியோவை பார்த்தா அப்லோட் பண்ணிடலாம். இப்போ தான் ரொம்பவுமே முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவை எப்படி செக்யூர் பண்ணுறது, ஹவு டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ அதை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை செக்யூர் பண்ணிங்க. உங்கள் வீட்டில் பார்க்குறாங்க, ஸோ இது எல்லாமே செக்யூர் பண்ணி பாஸ்வேர்ட் போடுறீங்களா, உங்களுடைய டேட்டாவை ஆன்லைனில் யாரும் பார்க்காத அளவுக்கு பார்த்தா ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு, யூனிக் பாஸ்வேர்டாக பார்த்தா க்ரியேட் பண்ணி வச்சுங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இதை பார்த்தீங்கன்னா முதல்ல ஆன் பண்ணி வச்சுங்க. ரொம்பவுமே மஸ்ட், ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். தேர்டாக என்னென்னா டோன்ட் கிளிக் அன்னவுன் லிங்க்ஸ். யாருன்னா உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஸோ அது என்ன லிங்க்குன்னு பார்த்தா வெரிஃபை பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி லிங்க்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்காக பார்த்தா ஒரு ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணலாம். தென் ஃபோர்த் என்ன அப்டேட் சாஃப்ட்வேர் ரெகுலர்லி. உங்களுக்கு மொபைலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சாஃப்ட்வேர், ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஆப் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, ஸோ உடனே பார்த்தா அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃபிஃப்த்து என்னென்னா யூஸ் ட்ரஸ்ட் வைஃபை. மோஸ்ட்டாக நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறம் என்ன காஃபி ஷாப் இந்த மாதிரி வெளி இடத்துல போக சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே ஒய்ஃபை இருக்குதுன்னு பார்த்தா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது பற்றி நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தா அப்லோட் பண்ணியிருப்பேன். போய் மறக்காமல் பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா உங்களுடைய ஃப்ரெண்டு ஓடிபி, பாஸ்வேர்டு இது எல்லாமே கேட்டாங்கன்னா ஷேரே பண்ணிடாதீங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டு உங்கள் மேலே கோபமாக இருந்துக்க அவங்க
மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு டேட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முக்கியமான டேட்டாவாக இருந்தால் அதை பார்த்தா பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. லைக் செகண்டரி டிவைசஸான பென் டிரைவ் இந்த மாதிரி டிஸ்கில் பார்த்தா ஸ்டோர் பண்ணி வச்சுங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்ன, நீங்கள் ஒரு சிஸ்டம், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ரொம்பவுமே மஸ்டான விஷயம் யூஸ் ஆன்டிவைரஸ் VPN. ஏன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் ஆன்டிவைரஸ் VPNலாம் யூஸ் பண்ணணுமா, மொபைல் யூஸ் பண்ணுறவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவை நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணால் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு, ஸோ மறக்காமல் பார்த்தா செக்யூராக இருங்க. அண்ட் ஃபைனலாக என்னென்னா, நம்ம வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படிலாம் மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஸோ இதை பற்றி கண்டினியூஸாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50+ எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ணாமல் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா எப்படி இருக்குன்னு அதையும் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. இந்த வீடியோவை பார்க்குறங்க, இதை பற்றி உங்களுக்கு ஒரு டீப்பான நோட்ஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நோட்ஸ்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கான செப்பரேட்டான ஒரு PDF பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் பார்த்தா லிங்கை ஷேர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா வேணாமான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ போடலான்னா எஸ்ன்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைனா நோன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலனா மறக்காமல் நோ கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சேஞ்ச் பண்ண பார்க்கலாம். சரி, இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் எபிசோட் 2ல் சந்திக்கலாம்.